இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்து உங்களுக்கு லெமன் சாதம் ரெடி பண்ணி எல்லாமே அந்த அன்னைக்கு நானும் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து மத்தியானம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் 3 பேர் சண்டை போட்டு கிடக்கானுவோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தோன்னே இவன் எனத்தையா சொல்கிறான், அவன் எனத்தையா அந்த லீவு நாள் 2 நாள் லீவ் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 3 பேர் என் உயிரை எடுத்துருவானுங்க. இங்கே பாருங்க, இது 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 இவன் அவனை சொல்லுவான். இவன் தான் அன்னைக்கு கட்டிலில் படுக்கிறதுக்கு சண்டை போட்டு கிடந்தான். நடுவில் படுப்பேன், இப்போ அவன் நடுவில் படுத்து கிடக்கான். நீ படுக்கலையா? ஆமாம், சரி நீ இன்னைக்கு ஒரு நாள் படு சரியா? அவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் படிக்கணும், நீ நாளைக்கு படு சரியா? ஒரு வழியாக சண்டை போட்டு முடிச்சிட்டானுங்க. அந்த அன்னைக்கு நான் இப்போ நைட்டு அப்படியே இப்போ வந்தோடனே குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட என்னெல்லாம் இருக்குது? பிரியாணி. என்னது? லெமன் ரைஸா? சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். லெமன் சாதம் இருக்குது, மத்தியானம் உள்ளது, அதை காலி பண்ணணும். அப்புறம் வந்து இங்கே பாருங்க, சுண்டல் குருமா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா அந்த அன்னைக்கு போனேன். கடையில் போய் சுண்டல் குருமா நல்லாயிருக்கும். அந்த அன்னைக்கு போய் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இந்த சப்பாத்திக்கு உள்ள குருமா வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும்னு என்ன சாப்பிட போகிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.